let us see. Okay, so அடுத்த campaign type என்னதுன்னு பார்க்கலாம். So இதுக்கு முன்னாடி வந்து வெப்சைட் விசிட்டர்ஸ் சொல்லி இருந்தது. Okay, so இந்த இடத்துல let us have so okay digital marketing எனக்கு வந்து இந்த digital marketing அப்படிங்கிற ஒரு ஆடியன்ஸ் வந்து செட் ஆயிடுச்சு. So அதை அப்படியே நான் யூஸ் பண்ணிட்டு let me move on from here. Engagement. Okay, so DMC engagement ஒரு campaign கிரியேட் பண்றேன். So which means engagement அப்படிங்கிறது நீங்க LinkedInல பப்ளிஷ் பண்ண ஒரு போஸ்ட், அந்த போஸ்ட்டுக்கு வந்து அவங்களுடைய லவ், அவங்களுடைய ஆக்ஷன் இதெல்லாமே இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கண்டென்ட் நான் போஸ்ட் பண்ணேன்னா அது கூட வந்து ஷேர் பண்றது, அதோட கமெண்ட் பண்றதை நான் இன்க்ரீஸ் பண்றது என்னுடைய கோல். இன்க்ரீஸ் சோசியல் என்கேஜ்மெண்ட் இல்லையா? இன்க்ரீஸ் சோசியல் என்கேஜ்மெண்ட் ஆன் யுவர் கண்டென்ட், இன்க்ரீஸ் ஃபாலோவர்ஸ் டு யுவர் கம்பெனி பேஜ். ஓகே, ஸோ இதை ஏதாவது ஒரு பர்டிகுலர் போஸ்ட்டை வச்சு நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன், இல்லை என்னுடைய ஃபாலோவர்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னுடைய சேவ்டு ஆடியன்ஸ் லிஸ்ட் ஐ கேன் எதர் சூஸ் மை சேவ்டு ஆடியன்ஸ். ஓகே, இல்லை அப்படின்னா ஐ வில் இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னுடைய ஆடியன்ஸை வந்து நான் ரீசெட் பண்ணிட்டு ஓகே நாட் ஓன்லி டாக்டர்ஸ் ஐம் கோயிங் டு மேக் ஷுர் தட் anybody who is related to digital marketing information and other stuff. Okay, so they will be targeted. அப்ப என்ன பண்ணுவேன், ஆடியன்ஸஸ் போயிட்டு யாரெல்லாம் இன்டர்நெட் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு தேவைப்படும் ரெக்யர்மெண்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஐஓடி, ஐடி டெசிஷன் மேக்கர்ஸ், மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், ட்ரெடிஷ்னலாக மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வரணுங்கிற ரெக்யர்மெண்ட் இருக்கும். ஸோ அவங்க முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே என்னுடைய ஆர்டிக்கல் கண்டென்ட்டவோ இல்லை என்னுடைய லிங்க்டின் பேஜவோ கம்பெனி பேஜவோ வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு பிளான். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் டைரக்டர் ஆஃப் ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஸோ இது எல்லாமே இவங்களே சூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது இருக்கட்டும், உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா பொறுமையாக அவருக்கு வந்து ஒன்றா ரிமூவ் பண்ணி விட்டுருங்க எந்த கேட்டகரி பீப்புள் வேணான்னு சொல்லிட்டு. ஓகே, ஓகே, ஸோ ஐ கேன் சேவ் அஸ் அ டெம்ப்ளேட். ஓகே, சேவ் அஸ் அ டெம்ப்ளேட் ஒரு புது பேர் கொடுத்து என்ன பண்ணலாம், ரைட், மார்க்கெட்டிங் ப்ரொஃபைல், marketing profile. Okay, right, people in traditional marketing. Okay, people who are in traditional marketing saved. So one of my audience is saved. Now this is purely our choice. உங்களுக்கு வீடியோ இருந்துச்சுன்னா வீடியோ யூஸ் பண்ணி ப்ரோமோட் பண்ணுங்க. ஓகே, ஃபாலோவர்ஸ் ஆட். ஸோ கேரசோல் இமேஜ் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு பதிலாக ஃபாலோவர்ஸ் ஆட் ஒன்று இருக்கு, which means this ad is exclusively created to show it in front of people. Okay, which will increase the probability of people following you. ஏன்னா என்னுடைய என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் இல்லையா, ரைட்? ஸோ ஃபாலோவர்ஸ் ஆட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. It is recommended for this ad format. உங்க ஆடியன்ஸ் வந்து ஆல் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிருக்காங்க. Okay, audience network setting has been disabled as it's not available for the ad format. Okay, so நான் வந்து follower adங்கிற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணவும் இதுக்கு அப்ளிகபிள் இல்லாத 2-3 விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிருக்கு. சரி, நல்ல விஷயம், அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டுங்க வந்து லிங்க்டின்ல மட்டும்தான் காட்டப்படும். ஓகே, பட்ஜெட் அகைன் உங்களுடைய டோட்டல் பட்ஜெட் கேம்பெயின் கொடுக்கலாம். ஓகே, இதை வந்துட்டு ஒரு டெய்லி அண்ட் டோட்டல் பட்ஜெட் ரெண்டுமே கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு $25 at an average, $250 for the whole campaign. ஸோ இந்த டோட்டல் பட்ஜெட்டுங்கிறது எப்போ நீங்கள் கொடுப்பீங்கன்னா எண்ட் டேட் டிஃபைன் பண்ணால் தான் டோட்டல் பட்ஜெட். ஓகே, எண்ட் டேட் டிஃபைன் பண்ணல அப்படின்னா ரன் கேம்பெயின் ஃப்ரம் டுடேங்கிறப்போ டோட்டல் பட்ஜெட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் யூ கோ அண்ட் செலக்ட். ஓகே, ஸோ டெய்லி அண்ட் டோட்டல் தான் கொடுக்க முடியுது. ஓகே, ஸோ டோட்டல் பட்ஜெட்டில் இங்கே பர்பஸ் இருக்காது when you don't have a end date. ஓகே, பட் your daily budget can be used. ஓகே, அடுத்து உங்களுடைய ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸ்கெடியூல் இன்னைக்கு இது ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, சிபிசி லிமிட். ஸோ லாஜிக்காக கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். வர்றவங்க வந்து என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணி they either have to follow me or they have to take an action to like my content. Okay, so CPC bid. ஸோ ஒரு கிளிக்கு நான் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பட் கிளிக் பண்ணி வர்றவங்க கன்ஃபார்மாக என்கிட்ட வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் நிறைய பேர்கிட்ட காட்டுறேன். லெட் மீ ட்ரை டு ஷோ யூ டு லாட்ஸ் ஆஃப் பீப்புள். 1000 பேர்கிட்ட நான் காட்டுறேன். 1000 பேர்கிட்ட காட்டினா நான் $3 செலவழிக்க ரெடியாக இருக்கேன். ஸோ நான் என்னுடைய விளம்பரத்தை நிறைய பேர்கிட்ட காட்டுறேன். வேணுங்கிறவங்க அவங்க கிளிக் பண்ணி
வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எனக்கு நல்லது அந்த மாதிரி ஒரு கோல். ஸோ இவங்க சிபிஎம்ங்கிற கோலும் சிபிசி அப்படிங்கிற கோலும் நம்மகிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. தட்ஸ் அ குட் அண்ட் ப்ரிஃபர்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ கன்வர்ஷன் ட்ராக்கிங் ஏதாவது இருக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வேணும்னா திரும்பவும் நீங்க கன்வர்ஷன் ட்ராக்கிங் உள்ள சேர்த்துக்கலாம். Okay, so let us see how does it look like, okay, when it comes to our followers campaign. Okay, so creating a new ad for the followers campaign. So என்னுடைய company page default அதுவே எடுத்துக்கிச்சு. Okay, it says like first name, company name is hiring அப்படின்னு சொல்லியிருக்கு. No, I'm not hiring. Okay, so இவங்க custom ad headline கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. So currently recruiting on sector. Okay, get the latest, grow your business with from Amudha Kumar. இது நல்லா இருக்கு. ரைட், இது இந்த ஃபார்மேட் நல்லா பாருங்க. அவங்களுடைய பேர் எங்க இருக்கும்? இப்போ அவங்க வந்துட்டு ஜேன் அப்படின்னா அவங்களோட பர்சனலைஸ் தான் சொல்லு ஜேன் grow your business with news and insights from Amudha Kumar அப்படின்னு இருக்கு. ஓகே, இல்ல grow your business. ஓகே, இதே கான்செப்டை நான் என்ன பண்றேன், இதை காப்பி பண்ணிக்கிட்டு கஸ்டமைஸ்டா கொடுக்குறேன். ஓகே, give you a business news integration. எனக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு நான் பார்ப்பேன். by following grow your business with insights from get the latest on company news and jobs and more. Get the latest one. Okay, இந்த மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து என்னோட கஸ்டம் ஹெட்லைன் அப்படிங்கிற ஒரு சாய்ஸை சூஸ் பண்ணி ஓகே என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஹெட்லைன். ஓகே, ஸோ grow your business. ஓகே, grow your business with digital marketing from space பத்தலையே with digital marketing. ஓகே, இந்த ஆப்ஷன். ஸோ என்னுடைய கம்பெனி நேம் இங்க அமுதகுமார் சொல்லி இருக்கு. ஓகே, now use profile page, add description. ஸோ டிஃபால்ட்டாகவே என்னுடைய ப்ரொஃபைல் பிக் அதை யூஸ் பண்ணிக்கட்டும். ஓகே, நான் அப்லோட் பண்ண ஃபைலு இல்லை என்னுடைய ப்ரொஃபைலில் என்ன பேஜ் இருக்குன்னு பார்த்து அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போத் ஆர் சேம். ஓகே, add description, stay informed on the industry news and trends. ஓகே, என்னோட அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஓகே, ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக get the latest, imagine. ஓகே, ready for your next opportunity. ஓகே, ஸோ இந்த மாதிரி நான் இருக்கு ready for your next opportunity. ஸோ கஸ்டம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, ரைட். ஓகே, make a decision to learn digital marketing now. Okay, make a decision to learn digital marketing now. Grow your business with the digital marketing. Okay, so grow your business with. இப்போ ரெப்படிட்டிவாக இருக்கு எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மேலே பார்க்கும்போது. ஓகே, இப்போ இருக்கு. ஸோ இங்கே இப்போ grow your business with Amudha Kumar mentorship. Okay, so Amudha Kumar mentorship, Amudha Kumar's apostrophe S, Amudha Kumar's mentorship. Okay, ஸோ அவங்க வேணும்னா அவங்க எடுத்துக்கலாம். ஸோ நல்லா பாருங்க, லாஜிக்கலா அவங்களோட கால் டு ஆக்ஷன் பட்டன் வியூஸ் விசிட் கேரியர்ஸ் இருக்கு. அப்படி கிடையாது. என்னுடைய கால் டு ஆக்ஷன் பட்டன் நான் இங்கே சேஞ்ச் பண்ணிடுவேன். விசிட் கம்பெனி. ஓகே, விசிட் ஜாப்ஸ், விசிட் லைஃப், careers, visit company. Okay, so I will click on this visit company. Now click on create. So this advertisement will be created. Done. So இப்போதைக்கு we have created 3 types of advertisement. We will see the remaining types of advertisement in the upcoming sessions to come.